சிம்பிளா, ஈஸியா முட்டை, மைதா இல்லாம கோதும மாவுல கார்லிக் பன் பார்க்க போறோம். இது 3 டேஸ் வரைக்குமே கெட்டுப் போகாது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா ஸ்கூலுக்கு குடுத்துடலாம். டீ, காஃபிக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு 1 1/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட், கொஞ்சமா சுகர் போட்டுக்கங்க. தேவையான அளவு வார்ம் வாட்டர் ஊத்திட்டு, நம்ம ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இது நல்லா பொங்கி வரும். இதுக்கப்புறமா கோதும மாவு 1 1/4 கப், பால் பவுடர் 1/2 கப் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாரி டோ வந்ததுக்கப்புறமா பட்டர் வந்து 2 கியூப் போட்டுட்டு, ஒரு 8 நிமிஷம் நல்லா பெசையணும். சப்பாத்தி மாவோட சாஃப்ட்டா இருக்கணும். இத மூடி ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். ஃபில்லிங்க்கு வந்து பட்டர், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பாஸ்தா இல்ல பீஸா சீசனிங், இப்போ வந்து பூண்டு வந்து நல்லா துருவி போட்டுருக்கோம். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரத்திலேயே நம்ம மாவும் பொங்கி வந்துருச்சு. இப்போ திக்கா நம்ம தேய்ச்சு எடுத்துக்கணும். இத வந்து நம்ம நார்மல் பன் மாதிரியும் பண்ணலாம். ஃபில்லிங்க வச்சுட்டு. இம்மீடியட்டா நீங்க சாப்பிடுற மாரி இருந்தா, இந்த கார்லிக் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, மேல உருளைக்கிழங்கு ஃபில்லிங், பன்னீர், சீஸ் எது வேணாலும் நீங்க போட்டு பண்ணலாம். டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும். மேல எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி தழை தூவிருவோம். காரத்துக்கு ஏத்த மாரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இத வந்து நம்ம டைட்டா சீல் பண்ணிடணும். டைட்டா சீல் பண்ணா தான் அந்த பட்டர் வெளிய வராது. யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட்ல சின்னமன் பன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நூல்ல கட் பண்ணிக்கலாம். ஷார்ப்பான நூல்ல. அப்படி கட் பண்ணும்போது தான் பிசிறு இல்லாம வரும். இத வந்து ஒரு டின்ல வச்சுட்டு திரும்ப ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டீங்கன்னா 2 மடங்கு பெருசாயிடும். இதுக்குள்ள நம்ம அவன ப்ரீஹீட் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் 250 டிகிரில ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா, ஒரு 40 மினிட்ஸ் 180 டிகிரி இல்லன்னா 200 டிகிரில நம்ம வந்து பேக் பண்ணணும். சூப்பரா ரெடி ஆயிடும். மேல வந்து பால வச்சு கிரீஸ் பண்ணிட்டீங்கன்னா, கோல்டன் ப்ரவுனா வரும். கடாய் பிரஷர் குக்கர்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம். அதுக்கப்புறமா ஒரு 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம பேக் பண்ணலாம். ஸோ எடுத்தோனே நீங்க வந்து பட்டர் தடவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா பஞ்சு மாதிரி ரெடி ஆயிடும். இதே ராகி, மில்லட்ஸ், கம்பு அதுக்கப்புறமா சோளத்திலேயே நீங்க பண்ணி பாருங்க. நல்லாவே இருக்கும்.